வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் அழகை அள்ளித்தரும் கஸ்தூரி மஞ்சள். வைல்ட் டர்மரிக் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் கஸ்தூரி மஞ்சள் அழகு சார்ந்த விஷயங்களில் மிகுந்த பலனை அளிக்கக்கூடியது. இது சருமத்திற்கு அழகையும் க்ளோயிங்கையும் தருகிறது. இது எண்ணற்ற சரும பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு அற்புத மருந்து என்று சொல்லலாம். இது சாதாரண மஞ்சளை விட அதிகப்படியான வாசனை நிறைந்திருக்கும். இது சிலரின் சருமத்திற்கு எரிச்சல் தன்மையை கொடுக்கும். ஆனால் சருமத்திற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய அற்புத மூலப்பொருட்கள் இதில் அடங்கியுள்ளது. இது நம் நாட்டு மருந்து கடைகளிலே பவுடராகவே கிடைக்கிறது. முதலாவதாக, சரும நிறத்தை மேம்படுத்த கஸ்தூரி மஞ்சள் மிகவும் உதவுகிறது. சருமத்தை வெண்மையாக்கக்கூடிய ப்ளீச்சிங் ஏஜென்ட் இந்த மஞ்சளில் அதிகப்படியாக உள்ளது. கஸ்தூரி மஞ்சள் 1 ஸ்பூன், காய்ச்சாத பால் 2 ஸ்பூன் கலந்து சருமத்தில் எங்கெங்கு வெண்மையாக வேண்டும் என்று நினைக்கிறோமோ முகத்தில் கைகளில் பூசி 15 நிமிடம் கழித்து முகத்தை தேய்த்து கழுவ சருமத்தின் நிறம் கூடுவதுடன் சருமம் மினுமினுப்பாகவும் பொலிவாகவும் மாறுகிறது. இரண்டாவதாக, முகத்தில் உள்ள முடியை அகற்ற கஸ்தூரி மஞ்சள் மிகவும் உதவுகிறது. கஸ்தூரி மஞ்சளை தினமும் முகத்திற்கு பூசி வர நாளடைவில் சரும முடியானது உதிர்ந்துவிடும். பியூட்டி பார்லர்களில் செய்யும் விலையுயர்ந்த ட்ரீட்மெண்ட்களை காட்டிலும் இது எந்த செலவும் இல்லாமல் சருமத்தில் உள்ள முடியை மிக எளிமையான முறையில் நீக்க உதவுகிறது. இவ்வாறு தினமும் பூச முடியாதவர்கள் கடலை மாவு 1 ஸ்பூன், கஸ்தூரி மஞ்சள் 1 ஸ்பூன் என்று கலந்து முகத்தில் முடியிருக்கும் இடங்களில் போட்டு 15 நிமிடம் கழித்து தண்ணீர் தொட்டு கைகளால் ஸ்க்ரப் செய்யும் போது முடியானது இந்த பேக்குடன் வருவதை பார்க்கலாம். மூன்றாவதாக, முகப்பரு தழும்புகளை மறைக்க கஸ்தூரி மஞ்சள் மிகவும் உதவுகிறது. கஸ்தூரி மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், துளசி இலை பொடி 1 ஸ்பூன், இவை இரண்டையும் நன்றாக கலந்து முகத்தில் 15 நிமிடம் போட்டு அதன் பின் கழுவி வர நாளடைவில் பிம்பிள் மார்க்ஸ்கள் மறைவதை பார்க்கலாம். நான்காவதாக, இது சிறந்த குளியல் பவுடராக உதவுகிறது. கஸ்தூரி மஞ்சள் 2 ஸ்பூன், பச்சை பயிறு மாவு 2 ஸ்பூன், அதை காய்ச்சாத பாலுடனோ அல்லது பன்னீருடனோ கலந்து முகத்தில் உடலில் தேய்த்து வர சருமமானது பளிச்சென்று மாறுகிறது. வாசனை ஆகவும் வியர்வை நாற்றத்தை போக்கவும் மிகவும் உதவுகிறது. க்ளோயிங் ஸ்கின் பெறுவதற்கு கஸ்தூரி மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், சந்தன பொடி 1 ஸ்பூன், பால் 1 ஸ்பூன் இவற்றை நன்றாக கலந்து முகத்தில் பேக் போல் போட்டு 15 நிமிடம் கழித்து கழுவி வர முகம் ஆனது ரேடியன்ட் ஸ்கின்னாகவும் கிளியர் ஸ்கின்னாகவும் மாறுவதை பார்க்கலாம். ஆறாவதாக, முக சுருக்கத்தை போக்குவதற்கு கஸ்தூரி மஞ்சள் மிகுந்த பங்கு வகிக்கிறது. இது முக சுருக்கத்தை போற்றுவதில் மிக எஃபெக்டிவான பொருள் என்று சொல்லலாம். கஸ்தூரி மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், கரும்பு ஜூஸ் 1 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன் கலந்து முகத்தில் சுருக்கம் இருக்கும் இடங்களில் தேய்த்து வர முகச்சுருக்கம் ஆனது நீங்கும். அவ்வாறு கரும்புச்சாறு கிடைக்கவில்லை என்றால் கஸ்தூரி மஞ்சள் தேன் சேர்த்து பேக்காக போடலாம். ஏழாவதாக, சன்டர்னை ரிமூவ் செய்வதற்கு இது சிறந்த மருந்தாகிறது. சன்டர்னை ரிமூவ் செய்வதற்கு கஸ்தூரி மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் தயிருடன் சேர்த்து நன்றாக கலந்து 5 நிமிடம் முகம் கைகளில் போட்டு பின்பு நன்றாக தேய்த்து கழுவும் போது சன்டர்ன் ரிமூவ் ஆகிறது. எட்டாவதாக, சருமம் என்றென்றும் இளமையாகவும் க்ளோயிங்காகவும் இருப்பதற்கு கஸ்தூரி மஞ்சள் 1 ஸ்பூன், பால் 2 ஸ்பூன் தேனுடன் கலந்து முகத்தில் பேக் போல் போட்டு வர முகமானது என்றென்றும் இளமையாகவும் பொலிவுடனும் இருக்கும். ஒன்பதாவதாக, கண் திட்டுக்களை சரி செய்வதற்கு கஸ்தூரி மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், காய்ச்சாத பால் 1 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன் இம்மூன்றையும் நன்றாக கலந்து கருந்திட்டுக்கள் மீது போட்டு வர கருந்திட்டுக்கள் நாளடைவில் மறைவதை பார்க்கலாம். முகப்பரு மற்றும் டார்க் ஸ்பாட்ஸ்கள் வராமல் இருப்பதற்கு பச்சை பயிறு மாவுடன் கஸ்தூரி மஞ்சள் 1 ஸ்பூன், வேப்பிலை பொடி 1 ஸ்பூன் கலந்து இம்மூன்றையும் போட்டு 15 நிமிடம் கழித்து முகத்தை கழுவி வர முகப்பரினால் ஏற்படும் தழும்புகள் முற்றிலும் மறைவதை பார்க்கலாம். இது போன்ற பலவித அற்புதங்களை அழகையும் அள்ளித்தரும் கஸ்தூரி மஞ்சளை தினமும் நாம் பயன்படுத்துவோமானால் சருமம் ஆனது பொலிவுடனும் அழகுடனும் இருப்பதை பார்க்கலாம். இது போன்ற பயனுள்ள அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை உடனடியாக வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.